பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். சிலுவையை பற்றிய உபதேசம் இந்த தலைப்பிலே தான் கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சிலுவையை பற்றிய உபதேசம். அதற்கு முன்பாக ஒரு வசனம், 2 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 10வது வசனம் ஒருவர் வாசிக்கும்படி. கொரிந்தியர் 9:10. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். கவனிங்கள், கொடுக்கிற விஷயத்திலே வேதம் இப்படி சொல்லுகிறது. கர்த்தருக்காக, சபைக்காக, ஊழியத்துக்காக, ஊழியக்காரனுக்காக, திக்கற்றவர்களுக்காக, விதவைகளுக்காக, பரதேசிகளுக்காக, கைவிடப்பட்டவர்களுக்காக நம்ம என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும், அதாவது விதைக்க வேண்டும். கவனிங்கள், அவர் விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறார். புசிக்கிறதற்கு என்ன கொடுக்கிறார்? ஆகாரத்தை. யாருக்கு கொடுக்கிறார்? தனித்தனியா கொடுக்கிறாரா? இல்ல, கவனிங்க, யார் விதைக்கிறார்களோ, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? யாரு விதைக்கிறார்களோ அவர்களுக்கு மறுபடி விதைப்பதற்கு என்ன கொடுக்கிறாரு? விதையை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் தொடர்ந்து புசிப்பதற்கு என்ன கொடுக்கிறாரு? ஆகாரம். தொடர்ந்து புசிப்பதற்கு. நன்றாக கவனிங்கள். விதைக்கும் பொழுது தொடர்ந்து ஆண்டவர் வாழ்க்கைக்கு தேவையான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தொடர்ந்து விதைக்கும் பொழுது பாருங்க, ஆமா, உங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் தேவை, எவ்வளவு நன்மை தேவை, ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கு உங்களுக்கு என்னென்ன தேவை, எல்லாவற்றையும் என்ன செய்கிறார்? அவர் தங்கு தடையில்லாமல், நன்றாக கவனிங்கள், எப்படி தங்கு தடையில்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கொடுப்பதிலே தேவனிடத்தில் தங்கு தடை இல்லை. நம்முடைய செயல்பாடு, நம்முடைய விசுவாசம், இதிலே நாம் இன்னும் சரியாக அதில் வளர்ச்சியும் அதில் முதிர்ச்சியும் நாம் வெளிப்படுத்தி கொண்டு வரும் பொழுது கர்த்தருடைய கரத்தில் இருந்து பெற்றுக்கொள்வதில் எந்த ஒரு தடையும் இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவர். கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். கொடுக்கிறதிலே அவர் மாறாதவர் என்று தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் கொடுப்பதை என்ன செய்ய மாட்டார்? நிறுத்த மாட்டார். ஆனால் நம்முடைய முரண்பாடான செயல்களினாலே கொடுக்கிறதை என்ன பண்ணலாம்? ஸ்டாப் பண்ணலாம். அது நம்முடைய செயல்பாட்டினாலே. ஏனென்றால் இப்படிதான் ஆண்டவர் வேதத்தில் என்ன செய்திருக்கிறார்? சொல்லி இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். நீங்கள் நன்றாக வாழ்ந்து, எப்படி நன்றாக வாழ்ந்து நலமாக இருக்க வேண்டும், சிறந்த வாழ்க்கை வாழ வேண்டும், ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ வேண்டும், நிறைவான வாழ்க்கை வாழ வேண்டும். என்ன வாழ்க்கை? நிறைவு. எதிலையும் பற்றாக்குறை இல்லாமல். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? விதைக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, விதைக்கும் பொழுது, அதாவது கொடுக்கும் பொழுது, திருப்பி நீங்கள் கொடுப்பதற்கு எடுத்து வைக்கிற அந்த ஆர்வத்தை உங்களுக்கு கொடுத்து அதில் உங்களை உற்சாகப்படுத்தி அதான் மறுபடியும் விதைக்கிறது. விதைக்கிறவனுக்கு விதை. அப்புறம் ஒரு குறைவில்லாமல்
உங்களையும் உங்கள் வாழ்க்கையும் நடத்துவதற்கு பற்றாக்குறை இல்லாமல் நிறைவாய் நடத்துவதற்கு. ஒருவேளை நான் இதை செய்யறேன் அப்படி இருந்து பற்றாக்குறை இருக்குதுன்னா நீங்க சரியாக விசுவாசிக்கிறீர்களா என்பதை சற்று என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும். கொடுத்து விட்டு விசுவாசத்தை வெளிப்படுத்தாமல் இருக்கக்கூடாது. கொடுக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். கொடுக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் நீங்கள் விதையுங்கள், மறுபடி விதைக்கிறதுக்கு கர்த்தர் உங்கள் விதையை தருவார். அது மாத்திரமல்லாமல் நீங்கள் திருப்தியா என்ன செய்வீர்கள், புசிப்பீர்கள். அதாவது திருப்தியா நன்றாக வாழ்வீர்கள். எத்தனை ஆமஞ்சல போறீங்க? நல்லா வாழ விரும்புகிற நான் ஏற்றி ஒரு ஆமஞ்சலாமா? நன்றாக. இன்னைக்கு அநேக உலக ஜனங்கள் வாழ்க்கையை பார்க்கிறோம். முன்ன பின்ன இருக்கு, குறைவு, அதுல குறைவு, இதுல குறைவு, பல பற்றாக்குறை, பல நெருக்கடி, பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள். அதே போராட்டம், பிரச்சனை, குறைவு கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அது தேவனுடைய சித்தம் இல்லை, அது தேவன் விரும்பவில்லை. ஒருவேளை ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல இருந்திருக்கலாம், தொடர்ந்து இருக்கக்கூடாது. தொடர்ந்து இருக்கிறது என்றால் நாம் இந்த சத்தியத்தை எல்லாம் சரியாக கவனித்து கடைபிடிக்க வேண்டும். கடைபிடித்தால் நிச்சயமாக மாற்றங்கள் வரும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. தேவன் சொல்லியும் செய்யாமல் என்ன செய்ய மாட்டார், இருக்க மாட்டார். எத்தனை பேர் அமைஞ்சல போறீங்க? உங்கள் எல்லோரையும் குறித்து தேவனுடைய பிரியம், தேவனுடைய விருப்பம், நீங்கள் எல்லோரும் ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும். எத்தனை அமைஞ்சல போறீங்க? செல்வ சீமான்களா இருக்க வேண்டும். செல்வ சீமான்களா இருக்க வேண்டும். முற்பிதாக்களை சற்று கவனியுங்கள். அவர்கள் ஆரம்ப நிலைமை மோசமாக இருந்தது. விதைப்பதிலே அவர்கள் தீவிரம் பாராட்டினார்கள். பின்பு அவர்கள் அநேக பிரஜாதி மக்களுக்கு அவர்கள் சாட்சியாக வாழ்ந்தார்கள் என்றுதான் வேதத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அதை ஒவ்வொரு முறையும் நாம் வாசிக்கிறோம், அந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிறோம். அப்படிதான் அவர்களுக்கு செய்த கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாக என்ன செய்வார். எதுவுமே ஆனந்தில போறீங்க. அவர்கள் எப்படி கிரிகளிலே அதை வெளிப்படுத்தினார்களோ அதே போல நீங்களும் நானும் கிரிகளில் என்ன செய்ய வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கடந்து செல்லுவோம். சிலுவையை பற்றிய உபதேசம் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 18வது வசனத்தை எடுத்துக் கொள்ளுவோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. எல்லாரும் வசனத்தை எடுத்து கவனிச்சிட்டு இருக்கீங்களா? சிலுவையை பற்றிய உபதேசம். என்ன உபதேசம்? நீங்களும் நானும் வாரந்தோறும் எதை பற்றிய உபதேசத்தை கேட்கிறோம்? சிலுவை. சிலுவைதான் மையம். சிலுவை உபதேசம் தான் மையம். பவுல் சொல்லும் பொழுது, கொரிந்து சபையாருக்கு சொல்லும் பொழுது, சிலுவையை பற்றிய உபதேசம் யாருக்கு பைத்தியமா இருக்குது? எல்லாரும் கவனிங்க. யாருக்கு? கெட்டு போகிறவர்களுக்கு, உலக காரியங்களிலே ஈடுபடுகிறவர்களுக்கு, உலக வழிபாட்டிலே ஈடுபடுகிறவர்களுக்கு, பிசாசு விதைத்து வைத்திருக்கிற பாவ காரியங்களிலே ஈடுபடுகிறவர்களுக்கு, மூட நம்பிக்கையிலே மூழ்கி இருக்கிறவர்களுக்கு, மாயையான வாழ்வை உண்மையான வாழ்வு என்று நம்பிக்கொண்டு இருக்கிறவர்களுக்கு, தன்னுடைய அறிவை சார்ந்து வாழ்கிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் எப்படி இருக்கிறது? பைத்தியம். சிலுவையை பற்றிய உபதேசம் எப்படி இருக்கிறது? பாருங்க, சில பேருக்கு இயேசுவை பத்தி சொல்லும் பொழுது அவங்க சொல்றாங்க, என்ன நீங்க ஊர் உலகம் எப்படி போயிட்டு இருக்கு, நாட்டு நடப்பு எப்படி போயிட்டு இருக்கு,
அவங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீங்க எந்த நூற்றாண்டுல இருக்கிறீங்க. அவர்கள் மூளை அறிவிலே சில காரியங்களை சொல்ல விரும்புகிறார்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் அவர்களுக்கு தேவை இல்லாததை போல் தெரிகிறது. சிலுவையை பற்றிய உபதேசம் அவர்களுக்கு பிரயோஜனம் இல்லாததை போல் தெரிகிறது. கவனிங்கள், ஏனென்றால் சிலுவை உபதேசத்தினுடைய மேன்மை, முக்கியத்துவம், மகத்துவம் அவர்களுக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? பிசாசானவன் அவருடைய மனக்கண்களை என்னாக்கி வைத்திருக்கிறான்? குருடாக்கி வைத்திருக்கிறான். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, கெட்டு போகிறவர்களுக்கு அவைகள் எப்படி தோன்றுகிறது? பைத்தியமாக. அப்படின்னா நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் எப்படி தோன்றும் தெரியுமா? பைத்தியமாய் தோன்றாது. எப்படி தோன்றும்? மேன்மை, ஜீவ ஆதாரம். எத்தனை அமைஞ்சல போறீங்க? சிலுவையை பற்றிய உபதேசம் நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு அதுதான் என்னது? ஜீவ ஆதாரம். என் வாழ்க்கை ஜீவனோடு இருப்பதற்கு, நான் ஜீவனோடு வாழ்வதற்கு, நான் நன்றாக வாழ்வதற்கு, நான் சாட்சியாக வாழ்வதற்கு, நான் நிறைவாக வாழ்வதற்கு, நான் மகிமையாக வாழ்வதற்கு இந்த சிலுவையை பற்றிய உபதேசம்தான் எனக்கு உதவியாக என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆகையால் நான் எப்போதும் சிலுவையை பற்றிய உபதேசத்தை கேட்டு தெரிந்து கொள்வதிலே நான் என்ன செய்ய வேண்டும்? ஆர்வத்தை என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும். உலகத்திலே பிசாசானவன் பல நூதனமான உபதேசங்களை என்ன செய்திருக்கிறான்? விதைத்து வைத்திருக்கிறான். நூதனமான உபதேசங்களுக்கு உலகத்திலே பஞ்சமில்லை. போலியான உபதேசங்களுக்கு உலகத்திலே பஞ்சமில்லை. மாயையான உபதேசங்களுக்கு உலகத்திலே பஞ்சமில்லை. சடங்காச்சாரமான உபதேசங்களுக்கு உலகத்திலே பஞ்சமில்லை. தேவையில்லாத பண்டிகைகள் குறித்த உபதேசங்களுக்கு உலகத்திலே என்ன இல்லை? பஞ்சம் இல்லை. பிசாசு இப்படியாப்பட்ட உபதேசத்திலே ஜனங்களை தள்ளிவிட்டு அதிலே மூழ்கடிக்க வைத்து, அதிலே அவர்களுடைய நேரத்தை செலவு செய்ய வைத்து, அதிலே என்ன செய்கிறான்? அவர்களை கொண்டு போகிறான். அவர்களுக்கு, அப்படியாப்பட்டவர்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் தேவையில்லாததாய் தெரிகிறது. அது பிரயோஜனம் இல்லாததாய் தெரிகிறது. அது ஒரு மட்டுப்படுத்தக்கூடியதாய் தெரிகிறது. ஆனால் சிலுவையை பற்றிய உபதேசம் தான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறது? ஜீவனை கொடுக்கிறது, வாழ்வை கொடுக்கிறது. கர்த்தரிடத்திலே நெருங்கி வருவதற்கு சிலுவையை பற்றிய உபதேசம் தான் எப்படி இருக்கிறது? அது மேன்மையாக இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க உலகத்துல மூழ்கி இருக்கிறவங்களுக்கு போய் பெருமையில மூழ்கி வாழ்க்கையில நல்லா கொளுத்து அவங்களுக்கு போய் நீங்க இயேசுடைய சிலுவையை பற்றி சொன்னா, சிலுவையை குறித்த உபதேசம், சிலுவையை குறித்த மேன்மை, சிலுவையை குறித்த சாராம்சம் சொன்னா அவர்கள் நம்மை பார்த்து என்ன செய்வார்கள்? நகைப்பார்கள், சிரிப்பார்கள். அவர்கள் செய்வதும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருப்பதும் சரியாக அவர்களுக்கு தோணும். அது நலமாக அவர்களுக்கு தோணும். நாம் நேரத்தை வீணாக செலவு செய்து கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் நினைத்து என்ன செய்வார்கள்? நாம் சொல்வதை அசட்டை செய்வார்கள், நகைப்பார்கள். பைத்தியமான காரியம் என்று. ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு நன்றாக தெரிய வேண்டும்,
சிலுவையை பற்றிய உபதேசத்தில் தான் என் ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன செய்கிறது இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசத்தில் தான் என் எதிர்காலமே என்ன செய்கிறது இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? சிலுவையை பற்றிய உபதேசத்தை விட்டுவிட்டு உங்களுக்கும் எனக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே கிடையாது. சிலுவையை குறித்த பிரசங்கத்தை விட்டுவிட்டு, சிலுவையை குறித்த போதனையை விட்டுவிட்டு உங்களுக்கும் எனக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையே கிடையாது. நீங்க பார்க்கிறோம், எல்லாம் சடங்காச்சாரமா நடந்துட்டு இருக்கு, பிரயோஜனம் இல்லாம நடந்துட்டு இருக்கு. இன்னும் ரொம்ப இடங்களை பார்க்கிறோம், சிலுவையை பற்றிய உபதேசம் இல்லாம தேவையில்லாத காரியங்களை குறித்த உபதேசம். பவுல் சொல்றான், சிலுவையை குறித்து நான் மேன்மை பாராட்டாமல் வேற எதை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். கவனிங்க, சிலுவையை குறித்து, சிலுவையில இயேசு செய்த காரியம் மாபெரும் காரியம். உங்களுக்கும் எனக்கும் என்ன தேவையோ அதை எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார். நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு, பாவத்தை மேற்கொள்வதற்கு எல்லா முன்னேற்பாடுகளையும் சிலுவையிலே இயேசு என்ன செய்திருக்கிறார். ஆகிய நீங்கள் ஒவ்வொரு முறையும் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி என்றால் சிலுவையை குறித்த போதனைகளை கேட்க வேண்டும், சிலுவையை குறித்த பிரசங்கங்களை கேட்க வேண்டும், சிலுவையை குறித்த உபதேசங்களை கேட்க வேண்டும். உபதேசத்தை கேட்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, எப்போதும் பாருங்க, சிலுவையிலே இயேசு எனக்காக என்ன செய்திருக்கிறார், சிலுவைக்கும் எனக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, என்ன தொடர்பு இருக்கிறது, அதை அறிவதிலே ஆர்வம், அதை தெரிந்து கொள்வதிலே உற்சாகம், எல்லாவற்றையும் சிலுவையிலே இயேசு செய்திருக்கிறார். சிலுவை இல்லாமல் ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆகையால் ரட்சிக்கப்படாத மக்களுக்கு வேண்டும் என்றால் சிலுவையை குறித்து உபதேசம் பைத்தியமாக இருக்கலாம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் சிலுவையை குறித்த அந்த உபதேசம், சிலுவையை குறித்த சத்தியம், சிலுவையை குறித்த செய்தி, சிலுவையை குறித்த காரியங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அவை மேன்மையாக இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும்? மேன்மையாக. பழைய ஏற்பாடு நாட்களிலே ஒருவர் கூட சிலுவைக்கு ஏறவில்லை. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் சிலுவைக்கு ஏறினார். ஏன்? சிலுவை இல்லாமல் மனிதகுலத்துக்கு என்ன இல்லை? மீட்பு இல்லை. சிலுவை இல்லாமல் பாவத்திலிருந்து மனிதன் என்ன செய்ய முடியாது? விடுபட முடியாது. சிலுவை இல்லாமல் பிசாசின் பிடியிலிருந்து மீண்டு வெளியே என்ன செய்ய முடியாது? வர முடியாது. சிலுவை இல்லாமல் இந்த உலகத்திலே, பூமியிலே ஆசீர்வாதமா என்ன செய்ய வாழ முடியாது. சிலுவை இல்லாமல் இந்த உலகத்தில் பரிசுத்தமா என்ன செய்ய முடியாது? வாழ முடியாது. இப்படி எல்லாமே சிலுவை. ஆக வேத புஸ்தகத்திலே சிலுவையை பற்றிய உபதேசம், சிலுவையை பற்றிய உபதேசங்கள், சிலுவை மூலமாக இயேசு செய்த காரியங்கள் பழைய ஏற்பாடிலே எங்கே இருக்கிறது, புதிய ஏற்பாடிலே எங்கே இருக்கிறது என்பதை ஒரு கர்த்தருடைய பிள்ளை அமர்ந்து நேரத்தை ஒதுக்கி, நேரத்தை செலவு செய்து என்ன செய்ய வேண்டும்? தெரிந்து கொள்ள வேண்டும். அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த அப்படியாப்பட்ட சத்தியத்தை மறுபடி என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், வாசிக்க வேண்டும். அதை குறித்து யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். எல்லாம் சிலுவையில் இருந்து, சகல நன்மைகளும் எதிலிருந்து வருகிறது? சிலுவையில் இருந்து தான் என்ன செய்கிறது? வருகிறது. சிலுவையில ஒரு பெரிய பண்டமாற்றம். சிலுவை இல்லாமல் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழவே என்ன செய்ய முடியாது? சிலுவையினுடைய உபதேசத்தை கேட்டு அதை ஏற்றுக்கொள்ளாமல், சிலுவையினுடைய சத்தியத்தை கேட்டு ஏற்றுக்கொள்ளாமல், சிலுவையை குறித்த பிரசங்கத்தை கேட்டு ஏற்றுக்கொள்ளாமல், சிலுவையை குறித்த போதனையை கேட்டு ஏற்றுக்கொள்ளாமல், அதை கடைபிடிக்காமல் வாழ்க்கையில் மாற்றம் வராது, சுபாவத்தில் மாற்றம் வராது.
நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமா, மோசே தன்னுடைய கையிலே கொடுத்த கோலை குறித்து என்ன செய்தான்? மேன்மை பாராட்டினான். பவுல் தன்னுடைய கையிலே கொடுத்த உருமாவை குறித்து என்ன செய்தான்? மேன்மை பாராட்டினான். ஆனால் சிலுவையின் மூலமாக உங்களுடைய என்னுடைய கையிலே ஆண்டவர் கொண்டை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? என்ன கொடுத்திருக்கிறார்? மோசே போல இன்னைக்கு கையில ஒரு கோலை கொடுத்திருந்தா எப்படி இருக்கும்? பவுலை போல கர்த்தருடைய கையில ஒரு உருமாவை கொடுத்திருந்தால் எப்படி இருக்கும்? தேவையே இல்லை. அவர்களுக்கு சிலுவையின் மூலமாக கிடைக்காதது உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. அது அவருடைய சதை, ரத்தம். எத்தனை பேர் பேச புரியுது? எதன் மூலமா? சத்தமா சொல்லுங்க. சதையும் ரத்தமும். மோசே கிடைச்சதா? தாவீது கிடைச்சதா? சொல்லுங்க. நம் ஒவ்வொருவருக்கும் இயேசுவுடைய சதை, அதாவது மாம்சம், அவருடைய ரத்தம் எதனால கிடைத்திருக்கிறது? கல்வாரி சிலுவை. அப்படி என்றால் இயேசுடைய சதை என்ற மாம்சத்தில் இருக்கிற உபதேசம் என்ன? இயேசுடைய ரத்தத்துக்குள்ளே இருக்கிற உபதேசம் என்ன? என் மாம்சத்தை புசித்து அதிலே பானம் பண்ணுகிறவர்களுக்கு என்ன உண்டு? ஜீவன். இதுதான் மாம்சத்தையும் ரத்தத்தையும் குறித்த உபதேசம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் என்ன ஆனார்? சாபம். இன்னைக்கு நீங்கள் நானும் சாபம் இல்லாமல் வாழ்றோம். எத்தனை ஆண்டுகள போறீங்க? பாவம் இல்லாமல் வாழுகிறோம். ஏனென்றால் பாவத்தையும் சாபத்தையும் இயேசு வாங்கி கொண்டார். மரணத்தை வாங்கி கொண்டார். மரணத்தை வாங்கி ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஜீவன் என்பது சாதாரணமானதல்ல. கர்த்தரிடத்தில் இருந்து நீங்கள் சிலுவை மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த ஜீவன் அப்படியே ஒரு இயேசு ரூம்ல இருந்து இயேசுநாதர் உங்களுக்கு என்ன செய்யல? கொடுக்கல. கொடுத்தாரா? இயேசு ரூம்ல இருந்து கொடுத்தாரா? பாவத்தையும் சாபத்தையும் வாங்கி கொண்டு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் எப்படி அப்படியே ஏசி ஒரு அறையிலிருந்து இயேசு என்ன செய்யவில்லை? கொடுக்கவில்லை. அப்படி எல்லாம் மீறுதல், அக்கிரமம், அநியாயத்தை அவர் சிலுவையிலே போட்டுக் கொண்டார். நமக்கு மன்னிப்பை கொடுத்திருக்கிறார், மேன்மையை, மரியாதையை கொடுத்திருக்கிறார், உயர்வை கொடுத்திருக்கிறார். இது போல எண்ணற்ற சிலுவையை குறித்த உபதேசங்கள் வேத புஸ்தகத்தில் என்ன செய்திருக்கிறது? அடங்கி இருக்கிறது. அதை கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் அறிந்து கொள்ள? பாஸ்டர், நீங்களே இன்னும் என்னென்ன சிலுவையை குறித்த உபதேசங்கள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுல இருக்கு, நீங்களே எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்கள் கற்றுக்கொள்ளுகிறோம் என்று நீங்கள் என்ன செய்யக்கூடாது? இருக்க கூடாது. என் வேதத்தில் இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் யாரு? வாக்கியவான். நீங்கள் சிலுவையை குறித்த உபதேசத்தை என்ன செய்ய வேண்டும்? வேதத்திலே கண்டுபிடித்து அதை தியானிக்க வேண்டும், ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதிலே உங்களுக்கு வளர்ச்சி உண்டாகும். இதுதான் தேவனோடு என்ன செய்வது? நெருங்கி வருவது. எத்தனை பேர் கர்த்தரோடு நெருங்கி வர விரும்புறீங்க? கர்த்தரோடு நெருங்கி வருவது. கர்த்தரோடு நெருங்கி வருவதற்கு, கர்த்தரோடு நெருங்கி வருவது என்றால் என்ன? கர்த்தரை குறித்து ராப்பகலா என்ன செய்வது? அறிந்து கொள்வது. ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. நீண்ட வருஷங்களுக்கு முன்பாக, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நாங்க பாருங்க, இந்த மதுரையில சுத்தி இருக்கிற கிராமங்கள்ல போய் நாங்க நற்செய்தி அறிவிப்போம், இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷ அறிவிப்போம். அதுல ஒரு நபர் சொன்னார், ஒரு பணக்கார நபர், பணக்கார ஒரு குடும்பம். அவருக்கு பாருங்க, சுவிசேஷம் சொல்லும் பொழுது எல்லாத்தையும் அவர் கேட்டுட்டு கடைசி சொன்னாரு, எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் நினைச்சதை என்ன செய்ய முடியும்? வாங்க முடியும். அப்படி இருக்கும்போது நீ சொல்ற இயேசு எனக்கு எதுக்கு? சிலுவையை பற்றி உபதேசம் அவருக்கு எப்படி இருக்கு? பைத்தியம். நாளைக்கு என்ன நடக்கும் சொல்லி யாருக்குமே சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா?
நாளைய தினத்தை குறித்து நீ அறிவாயோ? நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும் அவருக்கு தெரியாது. அவர் சொன்னார், நினைச்சேன்னா நினைச்சதெல்லாம் என்ன செய்வேன் வாங்குவேன். ஆனா இரவுல தூங்கி காலையில உயிரோடு எழுந்திருப்பான் அவரால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. கவனிங்கள், சிலுவையை பற்றிய உபதேசத்தை அறிந்து கொள்ளுகிற நமக்கு நன்றாக தெரியும், இந்த சிலுவையின் மூலமாகத்தான் இயேசு பரலோகத்திலே நமக்கு ஒரு ஸ்தலத்தை என்ன செய்திருக்கிறார், ஆயத்தம் செய்திருக்கிறார். ஒரு ஆஞ்சலோமா இந்த சிலுவையை குறித்த உபதேசம் தான் இந்த பூமியிலே என்னை ஆசீர்வாதமாய் வாழ வைக்கிறது, நிறைவாக என்ன செய்கிறது, வாழ வைக்கிறது. சொல்லிக்கிட்டே போகலாம். கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, ஆகையால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் சிலுவையை குறித்த உபதேசத்தை மேன்மையாக நினைக்க வேண்டும். எத்தனை பேர் மேன்மையா நினைக்க போறீங்க? என் கூட சேர்ந்து சொல்லுங்க. நான் சிலுவையை குறித்த உபதேசத்தை பைத்தியமாக எண்ண மாட்டேன். அதற்கு மாறாக சிலுவையை குறித்த உபதேசத்தை மேன்மையாக எண்ணுவேன். சிலுவையை குறித்த உபதேசம்தான் என்னை ரட்சித்திருக்கிறது. சிலுவையை குறித்த உபதேசம்தான் ஒவ்வொரு நாளும் நான் ரட்சிப்பிலே பலப்படுவதற்கு உதவியாக இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கான யாரு சொல்லுங்க? நமக்கான யாரு? நான் தான். நீங்க சொல்லியிருக்க புரியல உங்களுக்கு? நீங்க தானே, வேற யாருக்குமா? ரட்சிக்கப்படுகிற உங்களுக்கு அது எப்படி இருக்கிறது? தேவ பலன். எத்தனை பேர் பலத்தோடு இருக்க விரும்புறீங்க? பிசாசு எப்படி எதிர்த்து நிக்கணும்? பலத்தோடு என்ன செய்யணும்? அவன் கொண்டு வருகிற காரியங்கள் எப்படி எதிர்த்து நிக்கணும்? தேவ. அப்படின்னா சிலுவையை குறித்த உபதேசத்தை அறிந்து கொள்ள ரட்சிப்புல என்ன செய்வோம்? இன்னும் வளருவோம். ரட்சிப்புல வளர தேவ பலத்தோடு இருப்போம். புராணம் சொல்லுங்களேன். துர்ச்செய்தியே வந்தாலும் என்ன செய்ய மாட்டோம்? பதற. கெட்ட செய்தியே வந்தாலும் என்ன செய்ய மாட்டோம்? பதற மாட்டோம். முரண்பாடா நடந்தாலுமே என்ன செய்ய மாட்டோம்? பதற மாட்டோம். பலரை எதிர்த்து வந்து நின்னாலும் என்ன செய்ய மாட்டோம்? பதற. ஏன்னா சிலுவையினுடைய உபதேசம் உங்களுக்கும் எனக்கும் என்ன கொடுக்கிறது? தேவ. எத்தனை பேருக்கு தேவ பலன் வேணும்? உங்களை நம்பி கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பொறுப்பையும் திறமையாக செய்து முடிப்பதற்கு, வெற்றியாக செய்து முடிப்பதற்கு என்ன தேவைப்படுகிறது? தேவனுடைய பலன் உங்களுக்கு தேவைப்படுகிறது என்றால் நீங்கள் எதற்குள்ளே வர வேண்டும்? சிலுவையை குறித்த உபதேசம். எத்தனை பேர் உலக உபதேசத்தை வெறுக்க ரெடியா இருக்கிறீங்க? உலகத்துல உபதேசத்துக்கு பஞ்சமே இல்லை. பிசாசு நிறைய உபதேசங்களை விதைச்சு விட்டுக்கிறான். மனதிலையும் வந்து பல உபதேசங்களை, அவனுடைய உபதேசங்களை விதைக்க முயற்சி பண்றான். ஆனால் அவைகளை குப்பையும் தூசியமாக என்ன செய்ய வேண்டும்? எண்ணி தள்ளிவிட்டு எனக்கு ஜீவ ஆதாரம் என்ன? சிலுவையை பற்றிய உபதேசம். ஒரு ஆமென். அதிலே நான் என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? அதிலே நான் நிலைத்திருப்பேன். ஆன்மீகத்திலே, உலகத்திலே முரண்பாடான உபதேசங்கள், பக்தி காரியத்திலே, உலகத்திலே முரண்பாடான உபதேசங்கள், முரண்பாடான மனம் தோன்றுவது போல் நீ வாழ் என்று சொல்லுகிற முரண்பாடான உபதேசம். உனக்கு எப்படி தோணுதோ அப்படி உன் வாழ்க்கையை அமைச்சுக்கோ. முரண்பாடான உபதேசங்கள், பின்னாடி பிரச்சனைகளும் பல காரியங்களும். ஊழியத்தில் இருக்கிறோம், எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம். குடும்ப காரியங்களை சொல்றாங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் சிலுவையை பற்றிய உபதேசம் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு எப்படி இருக்கிறது? தேவ பலனாய் இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். மறந்து விடாதீர்கள். வேதத்தை திறக்க வேண்டும். சிலுவை உபதேசத்தை குறித்து என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்துக் கொள்ளுவோம். அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானிகளுடைய ஞானத்தை, இது வேத ஞானம் அல்ல, இது கர்த்தருடைய ஞானம் அல்ல. இந்த ஞானம் உலக ஞானம். இந்த ஞானம் பிசாசுடைய ஞானம், லௌகிகமான ஞானம். உலக ஞானம் என்பது வேறு, தேவ ஞானம் என்பது வேறு. இந்த சிலுவையை குறித்த உபதேசம், இந்த சிலுவையை குறித்த சத்தியம் உங்களை தேவ ஞானத்தினால என்ன செய்யும்? நிரப்பும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு ஆமென் இல்ல. ஒருவேளை நீங்க திறமை இல்லாதவர்களா இருக்கலாம், அறிவு ஆற்றல் இல்லாதவர்களா கூட இருக்கலாம், புத்தி ஆற்றல் இல்லாதவர்களா கூட இருக்கலாம், படிக்காதவர்கள் கூட இருக்கலாம், கல்லாதவர்கள் கூட இருக்கலாம், நுணுக்கமா பல விஷயங்கள் தெரியாதவர்கள் கூட இருக்கலாம். ஞானத்தை கர்த்தர் விரும்பவில்லை. உலக அறிவை கர்த்தர் விரும்பவில்லை. ரட்சிக்கப்படாத மக்கள் உலக ஞானத்தினாலே தங்களை நிரப்பிக் கொள்ளுகிறார்கள். உலகத்திலே இருக்கிற மக்கள் அவர்கள் தங்களை அறிவினாலே என்ன செய்கிறார்கள்? நிரப்பிக் கொள்ளுகிறார்கள். அதிலே தங்களை பெரியவர்களாக காட்ட விரும்புகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவைகளை நான் என்ன செய்வேன்? அவமாக்குவேன். யாரை கொண்டு அவமாக்குவேன் என்றால், உங்களையும் என்னையும் கொண்டு. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டார்? பேதைகளை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? ஆம். அப்படின்னா பேதைகளா இருக்கிறவர்களை இந்த சிலுவையின் உபதேசம் யாராக மாற்றிவிடும்? ஞானிகளாக என்ன செய்துவிடும்? மாற்றிவிடும். எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க, ரொம்ப வருஷமா நான் இப்படிதான் ஒன்றும் தெரியாம இருக்கிறேன், எனக்கு ரொம்ப விஷயம் தெரியாதுங்க, எந்த விஷயத்தையும் என்னால சரியா செய்ய முடியாதுங்க, நான் விவரம் அறியாத ஆளுங்க. ஒருவேளை முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க விசுவாசிக்க ஆரம்பிச்சுட்டீங்க, உங்ககிட்ட மாற்றம் வராது. நான் எதையுமே தெரியாத நபரா இருக்கலாம், அந்த அளவுக்கு திறமை இல்லாத நபரா இருக்கலாம், நான் பேதையா கூட இருக்கலாம். ஆனால் இந்த சிலுவையின் உபதேசம் என்ன செய்கிறது? ஞானியாக என்ன செய்கிறது? மாற்றுகிறது. அறிவாளியாக என்ன செய்கிறது? மாற்றுகிறது. எனக்குள்ளே பகுத்தறிவை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. வேணுன்ற கையெழுத்து ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிலுவையின் உபதேசத்துக்குள்ள வரும். அழித்து புத்திசாலியுடைய புத்தியை என்ன பண்ணுவேன்? அவமாக்குவேன். அப்படியாப்பட்ட சம்பவம் வேத புஸ்தகத்தில் எத்தனையோ இருக்கிறது, எத்தனையோ இருக்கிறது, எத்தனையோ இருக்கிறது. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய சீசர்களில் சில பேரை தவிர மற்ற எல்லாரும் படிப்பறிவு இல்லாதவர்கள், கல்வி அறிவு இல்லாதவர்கள். ஆனால் அவர்களை இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே கொண்டு போய், எருசலேமுக்குள்ளே கொண்டு போய் பல ஞானிவான்களுக்கு முன்பாக, அறிவாளிகளுக்கு முன்பாக ஆண்டவர் சிலுவையின் உபதேசத்தை போதிக்க வைத்து அவருடைய ஞானத்தை அவமாக்கினார். அவருடைய புத்தியை என்ன செய்தார்? அவமாக்கினார். நடந்ததெல்லாம் பைபிள்ல எழுதப்பட்டது. இப்போ பேதைகளா இருந்த சீஷர்களை ஆண்டவர் சிலுவையின் உபதேசத்தின் மூலமா இப்பொழுது யாராக மாற்றிவிட்டார்? ஞானிகளாக, அறிவாளிகளாக. ஆல்ரெடி பெரிய பெரிய ஞானிகள், பெரிய பெரிய அறிவாளிகள் சீஷர்கள் போதிக்கிறதை உட்கார்ந்து என்ன செய்கிறார்கள்? கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை ஆமென் போறீங்க?
தலைகீழாக மாறிவிட்டது. தலைகீழாக மாறிவிட்டது. ஆகையால் நீங்கள் சிலுவையின் உபதேசத்தை கேட்டு அதில் வளர்ந்து கொண்டே இருந்தால் போதும். சிலுவையினுடைய உபதேசத்தில் நீங்கள் நிலைத்துக் கொண்டே இருந்தால் போதும். வெளியிலே நீங்கள் பார்க்கிற நபரை காட்டிலும் கர்த்தர் உங்களை ஞானவான்களாய் மாற்றி விடுவார், அறிவாளிகளாய் மாற்றி விடுவார். ஒரு ஆனந்தர்களே, உங்களை கொண்டு அவர்களை கர்த்தர் என்ன செய்வார்? உங்கள் மூலமாக வெட்கப்பட வைப்பார். உங்கள் தலைகளை உயர்த்துவார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, சுருக்கமாக நீங்கள் எல்லாவற்றையும் கற்று தேறினவர்களாய் மாறிவிடுவீர்கள். எத்தனை பேர் எல்லாவற்றையும் கற்று தேறினவர்களாய் மாறணும்? வளர்ச்சி. எல்லாவற்றையும் கற்று தேறினவர்களாய் பாருங்க. ஒரு கம்மியா படிச்சிருக்காங்க கர்த்தருடைய பிள்ளை, ஆனா பாருங்க அறியாமையினால உள்ள என்ன இருக்கு? கம்மியா படிச்சு குற்ற உணர்வு. நல்லா படிச்சவங்க முன்னாடி போய் பாருங்க, ஒரு தாழ்மை மனப்பான்மையோட என்ன செய்வது? செயல்படுவது. அங்கே சிலுவையை பற்றிய உபதேசம் என்ன செய்யாது? கிரியை செய்யாது. அதுக்கு அவங்களை பெருமையா என்ன செய்யல நடக்க சொல்லல. கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார். கர்த்தர் வாக்கு பண்ணிட்டார். ஆமா, அஞ்ஞானிகள் மத்தியில் என்ன செய்வோம்? என்ன பண்ணுவேன்? மகிமைப்படுத்துவேன். எத்தனை ஆனந்தில போறீங்க? மகிமைப்படுத்துவேன். இதுவரைக்கும் நீங்கள் கற்றுக்கொள்ளாதது, இதுவரைக்கும் உங்களுக்கு விளங்காததை எல்லாம் சிலுவையின் உபதேசத்தை நீங்கள் தொடர்ந்து கேட்கும் பொழுது நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், விளங்கிக் கொள்ளலாம், கற்று தேறினவர்களாய் மாறிவிடலாம். எத்தனை ஆமா சொல்ல போறீங்க? வேகமா வேகமா. ஸ்தோத்திரம். தீத்து புஸ்தகம் 1 தீத்து புஸ்தகம் சாரி 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் அப்படியே 14, 15, 16, 17 குறிச்சுக்கோங்க சீக்கிரமா. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3வது அதிகாரம் 14, 15, 16, 17. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் எப்படி இரு? சிலுவையின் உபதேசத்தை நீ கற்று அதில் நிலைத்திரு. ரொம்ப பேர் கற்றுக்கொள்ளுவாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? கவனிக்கிறீங்களா? கற்றுக்கொள்ளுவாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க? இப்ப எது முக்கியம்? கற்றுக்கொள்றது முக்கியம், நிலைத்திருக்கிறது முக்கியம். எதையும் விடாதீர்கள். உங்க பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்கள் கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளில் நிலைத்திருங்கள், இதையும் விடாதிருங்கள், அதையும் விட்டு விடாதிருங்கள். ரொம்ப முக்கியங்க. அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேட்ட ஞானம் உள்ளவனாக்கத்தக்க கிறிஸ்துவை குறித்து நீ அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள அறிந்து கொள்ள நீ யாராக மாறிவிடுவாய்? ஞானியாய் மாறிவிடுவாய். ஒரு ஆனந்தம். உலக ஞானி எல்லாம் ஒன்றை வந்து பிச்சை எடுக்கணும். எத்தனை பேர் எதிர்பார்க்குறீங்க? ஒன்றை என்ன எடுக்கணும்? பிச்சை எடுக்கணும். நான் எப்போதுமே இல்லை, ரொம்ப வைராகியம் இருப்பேன். நான் குறைவாக தான் படிச்சிருக்கேன், ஆனால் அதை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், நினைக்கவே மாட்டேன். உலகத்தில் பெரிய ஞானி எனக்குள்ள இருக்கிறாரு. இந்த நிலைப்பாட்டில் தான் நான் இருப்பேன். ஒரு அமைதியில் அவரை குறித்து அறிய 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 உங்களை என்னை கர்த்தர் யாராக மாற்றுவார்? ஞானிகளாக. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்பு கேட்ட ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் என் பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள நடத்துங்க. என் பிள்ளைகளை ஆலயத்துக்கு கூட்டுவாங்க. சிறு வயது முதல் கொண்டே உங்க பிள்ளைகளுக்கு நீங்கள் சிலுவையின் உபதேசத்தை என்ன செய்ய வேண்டும்? கற்றுக் கொடுக்க வேண்டும்.
கிறிஸ்து உனக்காக சிலுவையில் இதை செய்திருக்கிறார், அதை செய்திருக்கிறார். இல்லைன்னா அவன் கற்றுக் கொடுக்க ரெடியா இருக்கிறான். தளபதியை வச்சிருக்கிறான், தலையை வச்சிருக்கிறான், அவனை வச்சிருக்கிறான், இவனை வச்சிருக்கிறான், இவனை வச்சிருக்கிறான், அவனை வச்சிருக்கிறான், கோடம்பாக்கத்தை வச்சிருக்கிறான், நிறைய வச்சிருக்கிறான். ஐபிஎல் மேட்ச் வச்சிருக்கிறான், இன்னும் நிறைய வச்சிருக்கிறான். சோட்டா பீம் வச்சிருக்கிறான், இன்னும் பல பீம்லாம் இருக்கு. சில பெற்றோர் என்ன பண்ணாங்க, எனக்கு என்ன தொந்தரவு பண்ணாம இருந்த சொல்லிட்டு போன என்ன செய்யறது, கையில கொடுத்து அது பிசாசு அழகா அவன் என்ன செய்வான், அவன் கையில எடுத்து கொண்டு போயிட்டே இருப்பான். புரியுது? கவனிங்க, நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும். வேத வாக்கியங்கள் எல்லாம், கவனிங்க, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டு தேவனுடைய மனுஷன் தேறினவனாயும். நீ சிலுவையை பற்றிய உபதேசத்தை நீ கேட்டு 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 வளரும் பொழுது, சிலுவையை பற்றிய பிரசங்கத்தை கேட்டு கேட்டு வளரும் பொழுது, சிலுவையை பற்றிய போதனையை கேட்டு நீ வளர 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 நீ என்ன ஆய்வாய்? தேடி போக மாட்டாய். அதுக்கு மாறா எத்தனை பேர் தேர விரும்புறீங்க? இந்த பள்ளிக்கூட டீச்சர்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவங்க எப்போதுமே நம்மளுக்கு இந்த ஒரு பாசம் இருக்கு தெரியுங்களா, இது என்ன செய்யாது, அதை விசுவாசம் சொல்லுங்க. ஆனா நான் சொல்றேன், நீங்க எல்லாம் தேறிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு ஆமை இல்லைங்க, ஆமா எல்லாம் தேடுறீங்க. ஒரு ஆமை சொல்லுவோமா, தேறினவனாயும் எந்த நற்கிரையில செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படியாக அவைகள் எவைகள் சிலுவை உபதேசங்கள். எப்படி இருக்கிறது சிலுவை உபதேசங்கள்? எப்படி இருக்கிறது? கடிந்து கொள்ளுதலுக்கும் அப்புறம் சில காரியங்களை கண்ட கண்டிஷனா இருக்கேன். ஏன் கடிஞ்சு கொள்றேன், ஏன் கண்டனம் பண்றேன்? யார் இந்த சிலுவை உபதேசத்துக்கு வளைஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்க நிமிர்ந்து நிற்க மாட்டாங்க. குழந்தைய போல என்ன செய்வாங்க, எல்லாம் எனக்கு நல்லதுக்கு. எதை போய் ஆமிதில் போறீங்க? நான் வளர்ச்சி அடைகிறதுக்கு தான் பாஸ்டர் சொல்றாரு, என்னை சீர்திருத்துவதற்கு, நீதியை படிப்பிப்பதற்கும் பிரயோஜனம் உள்ளதமா இருக்கிறது. உலக மக்களுக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் பைத்தியமா இருக்கிறது, பைத்தியமா இருக்கிறது, முட்டாள்தனமா இருக்கிறது, அவசியமற்றமா இருக்கிறது. ஆனால் ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு சிலுவையை பற்றிய உபதேசம் எப்படி இருக்கணும்? பிரயோஜனம் உள்ளது. ஒரு ஆமிதில் இல்லை. அப்படி என்றால் நீங்கள் இயேசுவினிடத்தில் வந்து பிரயோஜனமானதை மட்டும்தான் என்ன செய்கிறீர்கள்? கற்றுக்கொள்ளுகிறீர்கள். ஏன் வருகிறீர்கள்? ஆலயத்துக்கு ஏன் வருகிறீர்கள்? இயேசுவினிடத்திலே பிரயோஜனமானவைகளை கற்றுக்கொள்வதற்கு. ஆனா பிசாசு பல காரியங்களை விதைத்து வைத்திருக்கிறான். இந்த பிரயோஜனமான சிலுவையின் உபதேசத்தை இந்த நபர் கற்றுக்கொள்ளக்கூடாது, தெரிந்து கொள்ளக்கூடாது. இங்க இழுக்கிறான், அங்க இழுக்கிறான், அதை செய்ய வைக்கிறான், இதை செய்ய வைக்கிறான், பொய்ய சொல்ல வைக்கிறான், சாக்கு போக்கு சொல்ல வைக்கிறான். நஷ்டம் இயேசுநாதருக்கு இல்லவே இல்லை. எத்தனை பேர் நான் பேச புரியுது? நீங்க சிலுவையின் உபதேசத்தை கேட்க 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 இயேசுவுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவீர்கள். யாருக்கு? இயேசு. அப்புறம் உங்களுக்கு நீங்கள் யாராக மாறுவீர்கள்? பிரயோஜனம் உள்ளவர்களா. அப்புறம் மற்றவர்களுக்கு யாராக மாறுவீர்கள்? பிரயோஜனம். இந்த வாழ்க்கை வாழ எத்தனை பேர் விரும்புறீங்க? நான் கேட்கிறேன், இயேசு பிரயோஜனம் உள்ள வாழ்வு வாழ்ந்தாரா, பிரயோஜனம் இல்லாத வாழ்வு வாழ்ந்தாரா? நீங்கள் எல்லோரும் யாரை போல மாற வேண்டும்? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, சொல்லுங்க. நீங்கள் எல்லோரும் இயேசுவை போல மாற வேண்டும். நீங்கள் எல்லோரும் இயேசுவை போல மாற வேண்டும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேகமா அடுத்தடுத்த வசனத்துக்குள்ள நம்ம போகலாம் சீக்கிரமா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 27வது வசனம். சீக்கிரம் வேகமா போய் முடிக்க பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27வது வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன்
பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஏற்கனவே நான் கொஞ்சம் இதுக்கு விளக்கம் சொன்ன இந்த வசனத்துக்கு கவனிச்சீங்களா? அந்த வசனம் தான் இப்ப எடுத்திருக்கிறேன் பாருங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் யாரை தெரிந்து கொண்டார்? பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் யாரை தெரிந்து கொண்டார்? பலவீனமானவைகளை. பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இப்போ கர்த்தரிடத்துல எரேமியா சொல்றான். எரேமியாட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ போய் தீர்க்க தரிசனம் சொல்லு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அவன் சொல்றான், ஆண்டவரே நான் யாரு? சின்ன பையன். என்ன பையன்? உடனே எரேமியாட்ட கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? ஆமாப்பா நீ யாரு அப்படி சொன்னாரு. படிச்சிருக்கீங்களா? அத படிச்சிருக்கீங்களா? படிக்கலையா? உன்னை நீ சிறுவன் என்று என்ன செய்யாது? சொல்லாது. எத்தனை பேர் புரியுது? உன்னை சிறுவன் என்று என்ன செய்யாது? ஆமா, உன்னைதான் நான் பயன்படுத்த போறேன். உலக ஞானிகளை வெட்கப்படுத்த போறேன். பலமுள்ளவைகளை என்னாக்க போறேன்? பலம் இல்லாதவைகளை ஆக்க போறேன். இப்ப மோசையை கர்த்தர் அழைக்கிறாரு, எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. இவன் சொல்றான், நான் யாரு? நான் ஒரு திக்குவாய். திக்குவாயனை கொண்டு போய் தான் எகிப்து ஞானிகளுக்கு முன்பாக நிறுத்தினார், அறிவாளிகளுக்கு முன்பாக நிறுத்தினார். யாராவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? உலக ஞானிகளுக்கு முன்பாகவும் அறிவாளிகளுக்கு முன்பாக நிறுத்தினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுலை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், பவுலே எருசலேமில் என்னை குறித்து சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலும் என்னை குறித்து நீ என்ன செய்ய வேண்டும்? சாட்சி கொடுக்க வேண்டும். நான் சொல்ற ஊர்ல எப்படிப்பட்ட ஊர் தெரியுமா? ரோமாபுரியில யார் இருக்கிறா? எல்லாம் படிச்சவங்க, எல்லாம் என்ன வீணவங்க. அங்கேயும் நீ என்னை குறித்து என்ன கொடுக்கணும்? சாட்சி கொடு. புராணம் சொல்லல, நாங்க யாரா நிறுத்துவேன்? ஞானவானா நிறுத்துவேன். பலம் உள்ளவனை பலவீனவன படித்து உன்னை யாரை நிறுத்துவேன்? பலம் உள்ளவன். உன் செய்கைகள் அப்படி என்ன செய்யும்? இருக்கும். உன் செய்கைகளும் அப்படி இருக்க வேண்டும் என்றால் நீ சிலுவையின் உபதேசத்தில் எப்படி இருக்க வேண்டும்? நாட்டமாக, ஆர்வமாக, வாஞ்சியாக இருக்க வேண்டும். ஒரு ஆண்டு நீ சிலுவையின் உபதேசத்துல கட்டப்பட 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 உன் தேவையெல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? சில பேருக்கு புரியல. சிலுவையின் உபதேசத்துக்குள்ளே உங்களை நனையுங்கள். சிலுவையின் பிரசங்கத்திலே உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். சிலுவையின் போதனையிலே உங்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நினைக்க நினைக்க நீங்க வெயிட் ஆகிட்டே இருப்பீங்க. எத்தனை பேர் வெயிட் ஆக விரும்புறீங்க? நான் பேச புரியுதா? பின்னாடி எப்படி ஆகணும்? வெயிட் ஆகணும். வெயிட் ஆகணுமா காத்தா இருக்கணுமா? பஞ்சு இருக்குல்ல, பஞ்சு பஞ்சு அப்படி அப்படி வச்சா காத்துல என்ன பண்ணும்? அதே பஞ்ச கொஞ்சம் தண்ணியில முக்கி வச்சா ஏன் பறக்கல? ஏங்க பறக்கல? இப்ப பஞ்சு என்ன ஆயிருச்சு? ஆமா, நீங்க என்ன ஆகணும்? ஆனும் வெயிட் ஆகணும். வெயிட் நீங்க பாருங்க, எதுல சொல்றாங்க அப்படி சொல்லுங்க, சரிங்களா? வேதத்தை குறித்து எப்படி இருக்கணும்? வெயிட்டா இருக்கணும். இப்ப எத்தனை புரியுது? சிலுவையின் உபதேசத்தை குறித்து வெயிட்டா இருக்கணும். அப்படி எதிலையும் வெயிட்டா இருக்கணும்? சிலுவையை குறித்து அறிவதிலே நீங்கள் வெயிட்டாக இருந்தால் கர்த்தர் உங்களை இதில் என்ன செய்வார்? புரிஞ்சுக்கிறாங்க. இதை செய்யாம ரொம்ப பேர் என்ன செய்யறது? எப்படியாவது அதை பிடிச்சிடலாம், ஐயோ ஓடுறது, பின்னாடியே ஓடுறது. சிலுவையின் உபதேசத்தை விட்டுட்டு எதுக்கு பண்ணி ஓடுறது? ஆமா, பணம் தேவைப்படுது, ஐயோ இதுக்கு வேணுமே, அதுக்கு வேணுமே, அங்க கட்டணுமே, இங்க கட்டணுமே, நாளைக்கு என்ன பண்ணுமே. வெறுமை வெறுமை வெறுமை. சாட்சியங்க, இயேசு ஜீவிக்கிறாரா டிவிக்கிறாரா? எப்படி சொல்ல முடியும் இயேசு ஜீவிக்கிறாருன்னு? அவங்க சொல்லிடுவாங்க, உங்களை விட நாங்க எப்படி இருக்கோம்?
நல்லா இருக்கும், போயிட்டு வாங்க டாட்டா அப்படின்னு சொல்லிடுவாங்க. உலகம் சொல்ல மாட்டாங்களா? அதனால உன் இருதயம், உன் மனது, உன் வாழ்க்கை சிலுவையை குறித்து, சிலுவை உபதேசத்தை குறித்து வைத்தானா நீ காசு பணத்தில் எப்படி ஆயிடுவ? அதை கர்த்தர் பார்த்துக்கிற ஒரு ஆள் சொல்லுவாமா? ஏனென்றால் அவர் உனக்காக இரவு முழுவதும் என்ன செய்கிறார்? உறங்காமல் இருக்கிறார். ஒரு ஆள் சொல்லுவாங்களே, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, அயர்வதும் இல்லை. நீ சிலுவையை குறித்தே நீ இரவிலே சிந்தித்து அப்படியே நீ தூங்கிக் கொண்டிருந்தால், ஒருவர் இருக்கிறார் இயேசு, அவர் தூங்காமல் என்ன செய்வார்? ராத்திரி முழுவதும் தூங்காமல் இருந்து காரியத்தை எல்லாம் உனக்கு சாதகமா என்ன செய்வார்? மாற்றுவார். காலையில் எந்திரிச்சு பார்த்தோன்னா எல்லாம் உனக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனா வாய்க்கால் என்ன செய்யப்படும்? 4 ராஜா சேரிகளோட போயிருக்காங்க. 6 நாள் போயிட்டாங்க. இதுக்கு மேல தாங்காது, தண்ணி வேணும் குடிக்கிறது, இல்லைன்னா உயிர் போயிடும், உயிர் போயிடும். கர்த்தர் சொல்றாரு, பாளையத்துக்கு வெளியே வாய்க்கால வெட்டுங்க. ராத்திரி ஆன உடனே ஈ கூட வெளியே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது, எல்லாம் எங்க போயிடணும்? ஆமா, கூடாரத்துக்குள்ள ஓடிடணும். யாரும் வெளியே வரக்கூடாது. ஆமா, எல்லாரும் போய்க்கணும். ஸ்தோத்திரம். காலையில் எந்திரிச்சு வெளியே வந்தோம்னா வாய்க்கால் என்ன பண்ணது? நிரம்பி. ஒரு ஆணு சொல்லுங்க. ஆமா, நீங்கள் கர்த்தரோடு நெருங்கி வாருங்கள், அதிலே கவனம் செலுத்துங்கள், அதிலே தீவிரமா கவனம் செலுத்துங்கள். கர்த்தரோடு நெருங்க 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 நெருங்க, அதிலே நீங்கள் கவனம் செலுத்த 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 உங்கள் காரியத்தை எல்லாம் கர்த்தர் என்ன செய்வார்? பார்த்துக் கொள்வார். கர்த்தருக்கு பிரியமான தேவ கடமை. நீங்கள் கர்த்தரோடு நெருங்கி வர நெருங்கி வர நெருங்கி வர நெருக்கம் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, உபத்திரம் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, பலவீனம் இருக்கிறது, குறைவு இருக்கிறது, கடன் இருக்கிறது. நான் எப்படி ஆண்டவரோட நெருங்க? நீ நெருங்கினாதான் அதுல இருந்து என்ன செய்ய முடியும்? விடுபட முடியும். ஒரு ஆனந்தங்கள. ஆமா, ஆனா பிசாசு என்ன சொல்லுகிறான்? செவிகளை சொல்றான், ஓ பிரச்சனை பெருசா இருக்கு, ஓ தேவை பெருசா இருக்கு, ஓ பலவீனம் பெருசா இருக்கு, இதுல என்ன நீ இயேசுநாதரை தேடி சிலுவை உபதேசத்தை குறித்து நீ என்ன அறிஞ்சிக்கிற போற? உட்கார். சாத்தானுக்கு என்ன கொடுக்க கூடாது? இடம் கொடுக்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி, அப்பதான் முன்பு இல்லாத அளவு சிலுவையில் வந்து உட்காரணும். சிலுவைக்கு கீழே எத்தனை அமைச்சல போறீங்க? நெருக்கடியான நேரத்திலே, உபத்திரவமான நேரத்திலே, பிரச்சனையான நேரத்திலே, கஷ்டமான நேரத்திலே, பலவீனமான தியானத்திலே மற்ற நேரத்தை காட்டிலும் சிலுவைக்குள்ளே வர வேண்டும். எத்தனை அமைதியில போறீங்க? சிலுவையை குறித்து என்ன செய்ய வேண்டும்? தியானிக்க வேண்டும். சிலுவையின் மூலமாக எனக்கு நடந்தது என்ன, கர்த்தர் செய்தது என்ன? ஞானமான பிள்ளைகள் இப்படிதான் என்ன செய்வார்கள், செயல்படுவார்கள். சிந்தித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஒரு ஆனந்தல நீங்க தான் ஞானம், நீங்க தான் பலம். எத்தனை ஆனந்த போறீங்க? ஆமா, இயேசு உங்களுக்கு யாரா இருக்கிறாரு? பலமா இருக்கிறாரு. உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை ஆனந்த போறீங்க? அசையாததெல்லாம் உங்களுக்கு அசைய போகுது, வராததெல்லாம் வரப்போகுது, கிடைக்காதெல்லாம் கிடைக்க போகுது, கிடைக்க போகுது. உங்க பக்கத்துல சேர்ந்து சொல்லுங்க, கையை கூட சொல்லுங்க. நீங்க தான் தேவ ஞானம், நீங்க தான் தேவ பலன். உங்களை கொண்டு இதுவரைக்கும் அசையானதை எல்லாம் அசைய பண்ண போகிறார், அசைய பண்ண போகிறார். முடியாததை எல்லாம் உங்களை கொண்டுதான் முடிக்க போகிறார். கிடைக்காதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமா கிடைக்க பண்ண போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
பார்க்கையில ரொம்ப உயர்வா என்ன செய்யாதீங்க, பார்க்க. உலக பலவான்களை ரொம்ப டாப்பா என்ன செய்யாதீங்க, பார்க்காதீங்க. அவங்களுக்கு முன்னாடி உங்களை மட்டுப்படுத்தி அவங்களை உயர்வா பார்க்காதீங்க. ஆமா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி, இவர்களை வெட்கப்படுத்தும்படியாக தான் கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் சாதாரண ஆளு இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க சாதாரண நபர் இல்ல. ஆமா, உங்க திறமை என்னன்னு உங்களுக்கு தெரியட்டும். உங்க திறமை என்னன்னு உங்களுக்கு, நீங்க திறமைசாலிகள் தெரியுமா? எத்தனை ஆமதில போறீங்க? ஆமா, பலசாலி யாரு? பலசாலி. ஒரு மேதை சொன்னாரு, ரைட், நேரமாயிரம் அதுக்குள்ள போனான், ரைட். ஆக இப்படிலாம் நடக்கும். தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை நாம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். 1 கொரிந்தியர், சீக்கிரம் பிடிச்சிருப்போம், 5 நிமிஷம். 1 கொரிந்தியர். அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். எல்லாம் எடுத்துட்டீங்களா? 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22 எடுத்துட்டீங்களா? யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள். யூதர்கள் என்ன தேடுகிறார்கள்? இயேசு அவர்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னாரு? ரொம்ப கடினமான ஒரு வார்த்தை என்ன பண்ணாரு, பயன்படுத்தினார். என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரு? எப்படி நடந்து கொண்டிருப்பார்? இந்த பொல்லாத டேஸ் சந்ததியார் என்னிடத்தில் என்ன தேடுகிறார்கள்? அடையாளம். உலக மக்களும் பாருங்க எதை தேடிட்டு இருக்கிறாங்க? அடையாளம். நீங்க சிலுவையின் உபதேசத்தை தேடணும். எத்தனை ஆமதில போறீங்க? இயேசுநாதர்கிட்ட போய், இயேசுநாதர் எனக்கு ஒரு அடையாளத்தை என்ன செய்யுங்க, காட்டுங்க, ஒரு மேஜிக் பண்ணுங்க. நான் 2 கண்ணால பார்க்கணும். 10 கண்ணு இருந்தால் என்ன செய்ய முடியாது, பார்க்க. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், அடையாளத்தை கேட்கிறார்கள். கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். கிரேக்கர் எதை தேடினாங்களாம்? ஞானத்தை. யூதர்கள் கர்த்தரை தேடுவதற்கு பதிலாக மேசியா வந்துட்டாரு, மேசியா வந்துட்டாரு. ஆனா இவங்க போய் என்ன தேடிட்டு இருந்தாங்க? அடையாளத்தை. மேசியாட்டே போய் அடையாளத்தை கேட்டு. மேசியா வந்து விட்டா. ஆனா கிரேக்கர்கள் எதை தேடிக்கொண்டிருந்தார்கள்? மேசியாவை தேடாமல் யாரை தேடி, எதை தேடினார்கள்? ஞானத்தை. ஞானத்தை தேடினார். ஸ்தோத்திரம். கிறிஸ்து வந்து விட்டார். சிலுவை நிறைவேறி முடித்து விட்டது. கிறிஸ்துவை தேட வேண்டும், சிலுவையை தேட வேண்டும். நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? எதை தேடுகிறீர்கள்? ஹலோ, உலக மக்கள் என்ன நினைக்கிறாங்க? வாழ்க்கையில முன்னேறணுங்க, காசு பணத்தை சேர்க்கணுங்க, எப்படியாவது முன்னேறணுங்க, எப்படியாவது 4 காசு பணத்தை சேர்த்தாதான் ஜனங்கள் நம்மளை என்ன செய்வாங்க? மதிப்பாங்க. யாரை தேடல? இயேசுவை தேடல, சிலுவையை தேடல. ஆனா அவங்களுக்கு ஒரு அறிவு இருக்கு. நல்லா இருந்தாலும் 4 பேர் மதிப்பாங்க. காசு சம்பாதிச்சாலும் 4 பேர் என்ன பண்ணுவாங்க? மதிப்பாங்க. ஓடுறாங்க 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 ஓடுறாங்க. கர்த்தரை தேடாம கர்த்தரை தேடாம கர்த்தரை தேடாம ஓடுறாங்க. கர்த்தரை தேடாம. ஆனா நீங்களும் நானும் யாரை தேட வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். தேடுங்கள், அப்பொழுது
கண்டடைவீர்கள். எத்தனை பேர் பார்க்க விரும்புறீங்க? கர்த்தரை தேடணும். கர்த்தரை கண்டடையத்தக்க நேரத்தில் என்ன செய்யணும்? கண்டடையணும். பார்க்க வேண்டிய நாட்கள்ல பார்க்கணும். சில வயதானவர்கள் எல்லா பாவ காரியத்திலையும், பாவ பழக்க வழக்கத்திலையும், பாவ அடிமைத்தனத்திலையும் வாழ்க்கை போனதுக்கு அப்புறம் பல நோய் வியாதி பிரச்சனைகள் வந்து அதுல வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கும் போது கடைசி நேரத்துல யாரை தேடுவாங்க? இயேசுவை. எல்லாம் போச்சு. அதனாலதான் சொல்றோம், ஆரம்பத்தில இருந்தே யாரை தேடணும்? கர்த்தரை. உங்கள் பிள்ளைகளை ஆரம்பத்திலிருந்தே யாரை தேட வைக்கணும்? கர்த்தர். எத்தனை ஆமையில போறீங்க? கர்த்தர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. அதனால அதுக்காக உங்களை படிக்க வேணும்னு சொல்ல வரல, அறிவை கற்றுக்கொள்ள வேணும்னு சொல்ல வரல. அதெல்லாம் தேடுறதுக்கு முன்னாடி யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். ஒரு ஆமென் இல்லைங்களா? கர்த்தரை தேடணும். அநேகர் இவைகளுக்கு முதலிடம் கொடுத்து இயேசுவுக்கு எத்தனாவது இடம் கொடுக்குறாங்க? 2வது இடம். ஆனா எப்போதுமே இயேசுவுக்கு எத்தனாவது இடம் கொடுக்கணும்? முதல் இடம் கொடுக்கணும். ஆமா ஆமா. பிரசங்கத்துக்கு இப்ப நான் பேச போறதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா ஒரு பேசணும். கவனிங்க, மனைவி எப்போதும் யாரோட இருப்பார்? சொல்லுங்க, மனைவி யாரோட இருப்பா? பைபிள் படி மணவாட்டி எப்போது யாரோட இருக்கணும்? மணவாட்டி எப்போது எந்நேரமும் யாரோட இருக்கணும்? மணவாளன். மணவாட்டி ஒவ்வொரு வாரமும் யாரோட இருக்கணும்? ஒவ்வொரு வாரம் யாரோட இருக்கணும்? அப்படி இல்லைன்னா சொல்லுங்க. மணவாட்டி யார் கூட இருக்கணும்? மணவாளன் கூடவே இருக்கணும். வாரந்தோறும் மணவாட்டி யார் கூட இருக்கணும்? நான் பேசுறதுக்கு புரியுதா? யாருக்காதும் புரியுதா புரியலையா? நாலு வாரம், ஒரு வாரம் மணவாளன் கூட, 3 வாரம் இல்லைன்னா, 2 வாரம் இல்லைன்னா, 4 வாரமே இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. ரைட், வேகமா 1 கொரிந்தியர் புத்தகம் 23வது அதிகாரம் வேகமா டக்குன்னு எடுத்துக்கோங்க. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரும் கிரேக்கருக்கு பைத்தியமா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23வது வசனம் எடுத்தீங்களா? 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23. மாத்தி சொல்லிட்டேன்னா மறுபடியும் சொல்ல. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23வது வசனம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை எப்போதுமே இயேசுவை குறிச்சே பேசிட்டு மற்றவங்கிட்ட வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் யாரை குறிச்சு பேசணும்? இயேசுவை குறிச்சே பேசணும். பேசினா அது யாருக்கு இடரலா இருக்கும்? பிசாசுக்கு. யாருக்கு இடரலா இருக்கும்? பிசாசு. ஒருவேளை நீங்க கிறிஸ்துவை குறிச்சு பேசல, சிலுவையை குறிச்சு பேசலன்னா அது பிசாசுக்கு இடரலா இருக்காது. எப்படி இருக்கும்? சாதகமா இருக்கும்.
நீங்க பிசாசுக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்படுத்துறீங்களா இல்ல பிசாசுக்கு இடரலை ஏற்படுத்துறீங்களா? இடரலை ஏற்படுத்துகிறீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்கிறீர்கள்? கட்டுகிறீர்கள். எத்தனை ஆமதில போறீங்க? தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறீர்கள். அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 30 வசனம். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் யாரை குறித்து? கர்த்தரை குறித்து என்ன செய்ய கடவன்? மேன்மை பாராட்ட. அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். முன்னே தூரமாய் இருந்தீர்கள். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இப்பொழுது பிதாவாகிய தேவன் தனக்குள்ளே உங்களை என்ன செய்து விட்டார்? கொண்டு வந்து விட்டார். இந்த வேலையும் சிலுவையில செய்து முடித்தது யாரு? இயேசு கிறிஸ்து. யாருக்காக செய்தார்? பிதாவாகிய தேவன். முன்பு பிதாவாகிய தேவனை விட்டு விலகி இருந்தீர்கள், தூரமாய் இருந்தீர்கள். இயேசு சிலுவையின் மூலமாக தூரமாய் இருந்த உங்களை என்னையும் இப்ப யாரோட கொண்டு போய் ஒன்னா இணைச்சிட்டாரு? பிதாவாகிய தேவன். இது யார் மூலமா நடந்தது? கிறிஸ்து இயேசுவின் மூலமா. எப்படி நடந்தது? அவர் சிலுவையில் செய்த தியாகத்தின் மூலமா. எத்தனை ஆமதில போறீங்க? நீங்க உலகத்துல பாத்தீங்களா? நல்லா போனீங்க, சாமி அங்க இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு பயத்தோடயே டீல் பண்ணுவாங்க. ஆனா சிலுவை உபதேசம் உங்களுக்கும் எனக்கும் என்ன ஸ்லாகியத்தை கொடுத்திருக்கிறது? அவரை எப்படி கூப்பிடுறோம்? அப்பா. பழைய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு இது கிடைச்சதா? பின்னாடி கவனிக்கிறீங்களா? கிடைச்சதா? புதிய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு எப்படி? கல்வாரி சிலுவை. சிலுவை உபதேசத்தினாலேதான். அதையும் இயேசுதான் சிலுவை மூலமாக சம்பாதித்து கொடுத்தார், பெற்றுக் கொடுத்தார். அதனாலதான் நீங்க இயேசு எப்படி கூப்பிடுறோம்? அவரே, இவரே, இல்ல இன்ன டேஸ் அண்ண டேஸ் அப்படி இல்லை. எப்படி கூப்பிடுறோம்? அப்பா பிதா. எல்லாரும் சொல்லுங்க, அப்பா பிதாவே, அப்பா பிதாவே. உறவு என்ன செய்யுது? பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, நீங்க இயேசுவை அப்பா பிதாவே என்று அழைக்கும் பொழுது அவரோடு உறவு வரப்படுகிறது. இதுவும் சிலுவையின் உபதேசத்திலே வருகிறது. ஆமா, புரியுதா உங்களுக்கு? என்ன நினைச்சிட்டு சிலுவை உபதேசம் எவ்வளவு நடந்திருக்கு தெரியுமா? சிலுவையில கொஞ்சம் தான் பார்த்துருக்கிறோம், முடிக்க போறேன் இல்லையா? அதனால என்னை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஒன்று செய்கிறேன், நான் எப்பொழுதும் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன்? கல்வாரி சிலுவை. எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, நான் எப்பொழுதும் கல்வாரி சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுவேன். கல்வாரி சிலுவையை குறித்து எவ்வளவு அதிகமாக நான் மேன்மை பாராட்டுவேனோ அவ்வளவு தூரம் கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார், எங்களை மேன்மைப்படுத்துவார், எங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடுவோம்.